யா பாலாஜி, என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு விசிபிளா இருக்கா? எஸ் பிரதர். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஃபைன். ஸோ நாம இப்போ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல, அதுக்குள்ளேயும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக்ல நீங்க பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இருக்கு. யாருமே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இல்லாம இல்லை. அதே மாதிரி யூடியூப் இருக்கு, ரீல்ஸ் பார்க்குறோம், யூடியூபோட ஷார்ட்ஸ் பார்க்குறோம். இந்த மாதிரி நம்மளுடைய நேரங்கள் அதில் நிறைய நேரம் செலவு பண்றோம். பார்க்கும்போது நமக்கு நடுவில் இடைப்பட்ட நேரத்துல நிறைய ஆட்ஸ் எல்லாம் வரும். அந்த ஆட்ஸ்ல முக்கியமா அதையும் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அதுல ஆட் வருது இல்லைங்களா? அந்த ஆடை எப்படி செட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்பெசிபிக் டாபிக் மட்டும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது பெரிய கடல். அந்த கடல்ல ஒரு துளி மட்டும் இன்னைக்கு நாம பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அட்வர்டைசிங் எப்படி பண்ண போறோம், அதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் திங், அதுக்கு முன்னாடி நாம B2B B2C அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸை நாம டார்கெட் பண்ண போறோம். ஒன்னு பாத்தீங்கன்னா B2Bன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு B2Cன்னு சொல்லுவாங்க. ஸோ B2Bன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் பிசினஸ் டு பிசினஸ். ஒரு பிசினஸ் இன்னொரு பிசினஸை மட்டும் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்றது, சரிங்களா? அவங்களுடைய சர்வீசஸ் என்ன இருக்குன்னா பிசினஸுக்கு மட்டும்தான் இருக்கும், தவிர காமன் பீப்புள் கன்சியூமருக்கோ கஸ்டமருக்கோ இருக்காது. ஸோ B2Bயை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ், ஒரு சாஃப்ட்வேர், ஃபார் எக்ஸாம்பிள் ஜோஹோ கம்பெனி அவங்களுடைய இன்வாய்ஸ் சாஃப்ட்வேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜோஹோ கம்பெனியோட சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா அவங்க அந்த இன்வாய்ஸ் சாஃப்ட்வேர் எடுத்துன்னு போயிட்டு கண்டிப்பா மக்களாண்ட கொடுக்க முடியாது. அவங்க யாருக்காண்ட, அவங்களுக்கு யாரெல்லாம் பிசினஸ் பண்றாங்களோ அவங்க தான் அந்த இன்வாய்ஸ் சாஃப்ட்வேரோட டார்கெட். ஸோ அதே மாதிரி பிளிப்கார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் B2C எடுத்துக்கங்க, அது கஸ்டமர் பேஸ்ட் டார்கெட்டிங்ல ஒர்க் ஆகும். B2Cயை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பிளிப்கார்ட் வெப்சைட், ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் வெப்சைட். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அதுல நீங்க அது யாரை டார்கெட் பண்ணி ஒர்க் ஆகணும், கம்ப்ளீட்டா கன்சியூமரை டார்கெட் பண்ணி ஒர்க் ஆகும். அதாவது ஒரு ஸ்பெசிபிக் காமன் பீப்புளை டார்கெட் பண்ணி ஒர்க் ஆகும், சரிங்களா? இதுதான் B2Bக்கும் B2Cக்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸ். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த வெபினார் முடியறதுக்கு உள்ள நான் உங்களுக்கு 3 சீக்ரெட் ஹேக்ஸ் நான் சொல்லி கொடுக்க போறேன். அதாவது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் நீங்க இது வரைக்கும் செட் பண்ணலன்னா இன்னைக்கு நீங்க கண்டிப்பா கத்துப்பீங்க. அதே மாதிரி அது கூட ஒரு 3 சீக்ரெட்டும் கண்டிப்பா நீங்க கத்துப்பீங்க. அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றது, அதை எப்படி பண்றதுன்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஃபேஸ்புக் ஆட் ரன் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கு. ஆஸ் லைக் ஒரு கூகுளோடைய எந்த டூலை நீங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஜிமெயில் வேணும். அதே போல ஃபேஸ்புக் உடைய ஆட் ரன் பண்றதுக்காக கண்டிப்பா ஃபேஸ்புக்ல நீங்க சைன் அப் பண்ணணும். நீங்க கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பீங்க. எல்லாருக்கிட்டையும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கு. எல்லாருமே நம்மளுடைய அப்டேட்ஸ் அது மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யாராவது அப்டேட் பண்ணாங்கன்னா நம்ம லைக் போடலாமா, கமெண்ட் போடலாமா, ஷேர் பண்ணலாமா, அவ்வளவுதான், சரிங்களா? அது தாண்டி ஃபேஸ்புக்ல மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட நேரத்தை பொன்னான நேரமா செலவு பண்ண முடியும். ஆட்ஸ் வரும், நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம், அது மூலமா கத்துக்கலாம், சரிங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ஃபேஸ்புக் கூட ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. பட் நாம அதுக்காக வேண்டி கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் இஸ், இஃப் யூ would like to go for Facebook advertising, definitely you need a Facebook account. Okay. செகண்ட் திங், அதே மாதிரி இப்போ நாம ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நாம இருக்கு, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ஆட்ஸ் எப்படி செட் பண்றது அப்படின்றது 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா facebook.com/adsmanager அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்ஸ் மேனேஜருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் பேனல் ஓப்பன் ஆகும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல காட்டுறேன், சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க லாகின் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா இங்க மேல உங்க ரைட் டாப் கார்னர்ல உங்களுடைய ப்ரொஃபைல் லோகோ அந்த இடத்துல நீங்க ஒரு டவுன் ஆரோ இருக்கும், கிளிக் பண்ணீங்கன்னா அங்க ப்ரொஃபஷனல்ன்ற டேபுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது மூலமா இந்த 2 விதத்துல நீங்க கண்டிப்பா உங்களுடைய ஆட்ஸ் அக்கௌண்ட் நீங்க போயிட்டு யூட்டிலைஸ் பண்ணுங்க. அடுத்தபடியா நீங்க ஒரு ஆட் ரன் பண்ணோம்னா நீங்க உங்களுடைய ப்ரொஃபைலை வச்சு பண்ண முடியாது. ஸோ நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல். ஸோ ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா, ஒரு ஆட் நீங்க ரன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபேஸ்புக் பேஜும் வேணும், ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலும் வேணும்.
ஸோ இந்த 2 விஷயம் இருந்தா மட்டும்தான் உங்களால ஒரு ஆடை போய் செட் பண்ண முடியும். ஸோ ஃபேஸ்புக் பேஜை எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்றதையும் நான் சொல்லிடுறேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஜஸ்ட் இருந்தா போதும். அது ரெண்டுத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் லிங்க் பண்ணணும். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம். ப்ரொஃபைல்ன்றது ஒரு காமன் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடியது. பட் ஏதாவது ஒரு எந்த பிசினஸா இருந்தாலும் சரி, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொப்ரேட்டர் இருப்பாங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் அவங்களுடைய ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க அப்டேட் பண்றதுக்கும் மற்றவங்களுடைய அப்டேட்ஸை நீங்க பாக்குறதுக்காக வேண்டி மட்டும்தான் தவிர, அது பிசினஸ்க்காக கண்டிப்பா நீங்க அதுல போட்டீங்கன்னா யாருமே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. ஸோ என்ன செய்யணும்னா நீங்க அதுக்கு ஒரு பேஜை நீங்க கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமும் உங்களுடைய பிசினஸ்க்கு தேவையான ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அதுல நீங்க அது தனியாவே நீங்க வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 2 விஷயத்தையும் நாம லிங்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், சரிங்களா, நாம கேரியர் லைன்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நான் அதை காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அதை எப்படி போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணணும், அது எந்த ஆப்ஷனுக்கு போனா நம்ம கிரியேட் பண்ண முடியும்ன்ற அந்த விஷயத்தை ஐ ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணணும். லாகின் பண்ண உடனே, சரிங்களா, லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இதெல்லாம் ஃபீடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீடுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாருடைய ஃபீட்ஸும் உங்களுக்கு வரும். சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ரைட் டாப் கார்னர்ல பாத்தீங்கன்னா இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு இங்க 9 டாட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த 9 டாட்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பேஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பேஜை கிரியேட் பண்ணணும், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணணும். இந்த விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஆடே செட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க நாங்க கேரி லைன்ஸ்க்காக நிறைய பேஜஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வேற பிசினஸ்க்காகவும் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்க போயிட்டு உங்களுடைய பேஜ் நேம் போடுங்க, உங்களுடைய கேட்டகரி போடுங்க. கேட்டகரி போட்ட பிறகு உங்களுடைய பயோகிராஃபி, அந்த பிசினஸ் ரிலவெண்டான ஒரு பயோகிராஃபி போடுங்க. இந்த பேஜோடைய கவர் பிக்சர் ஒன்று போடுங்க. பேஜுக்கான தேவையான ஒரு லோகோ, இதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பேஜ் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபைனலா நீங்க ஒரு பேஜை பார்க்கும்போது இது கேரி லைன்ஸோட பேஜ். சரிங்களா? நாங்க பிசினஸ் நேம் பார்த்தீங்கன்னா கேரி லைன்ஸ் சொல்லிட்டு கிரியேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இந்த ஃபேஸ்புக்கோட கவர் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது லோகோ. சரிங்களா? இது வரைக்கும் நமக்கு எத்தனை ஃபாலோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. நம்மளுடைய பயோ பிளஸ் நம்மளுடைய ஆஃபீஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் நாம என்னென்ன ஃபீட்ஸ் எல்லாம் ரீசெண்டா நாம என்னென்னலாம் நம்மளுடைய பிசினஸ் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்கோமோ அது எல்லாமே உங்களால இந்த இடத்துல ஃபீடா பார்க்க முடியும். சரிங்களா? இதே மாதிரி நீங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் போயிட்டு ஜஸ்ட் ஆஸ் லைக் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும்னா எப்படி நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்களோ the same way you can register and you can create your own Instagram account. நாங்க கேரி லைன்ஸ்க்காக வேண்டி carryLines_India ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா நாங்க கண்டினியூஸா நாங்க ஃபீட் போட்டு இருக்கோம். இதுக்கான சைஸ் பாத்தீங்கன்னா 1:1 சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த 1:1 சைஸ் இமேஜஸ் நீங்க பண்ணி போட்டீங்கன்னா அது ரொம்ப ஈக்குவலா நல்ல ரெலவெண்டா இருக்கும், பாக்குறதுக்கும் அழகா இருக்கும். இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் அட்ராக்டிவா நீங்க டிசைன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு செம டூல் இருக்கு. அந்த டூல் தான் பாத்தீங்கன்னா கேன்வா. இந்த கேன்வாவை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா உங்களுடைய எல்லா டிசைன்ஸையும் ரொம்ப சிம்பிளா, சரிங்களா, ஒரு டிசைனரோட ஹெல்ப் இல்லாம இன்ஸ்டன்டா ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கேன்வா மூலமா செய்ய முடியும். பட் இருக்கிறதுலயே கிரியேட்டிவா செமையா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா டிசைனரோட ஹெல்ப் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். ஏன்னா டிசைனர் செய்யக்கூடிய அந்த ஈக்குவலான வேல்யூ கண்டிப்பா உங்களால கேன்வால எதிர்பார்க்க முடியாது. கேன்வான்றது ஜஸ்ட் ஒரு டூல், போயிட்டு போட்டோஷாப் மாதிரி. பட் இதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். போயிட்டு நீங்க ஈஸியா உங்களுடைய இமேஜஸை ஸ்மார்ட்டா டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஃபேஸ்புக் பேஜும் கிரியேட் பண்ணியாச்சு, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் உடைய அக்கௌண்ட்டும் இருக்கு. இது ரெண்டுத்தையும் நாம லிங்க் பண்ணாம கண்டிப்பா நம்மளால அங்கே போயிட்டு நம்ம ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர், ஃபேஸ்புக் ஆட்ஸை ரன் பண்ண முடியாது. ஸோ நீங்க இப்போதைக்கு நீங்க ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் as I told you, சரிங்களா, facebook.com/adsmanager அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ள போகணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷனை காமிச்சிருங்க, ஆட்ஸ் மேனேஜர். அதாவது அந்த 9 டாட்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அங்கே உங்களுக்கு ரைட் சைட்ல இது ஆப்ஷன் நம்பர் 2. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜருக்குள்ள போயிடலாம். ஸோ facebook.com/adsmanager.
ஆட்ஸ் மேனேஜருக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுடைய இதுக்கு முன்னாடி ரன் பண்ண ஆட்ஸ், நீங்க எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, என்னென்ன ஆட்ஸ் ரன் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களால பார்க்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா இங்க கேம்பெயின்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் ஆன் தட் கேம்பெயின் ஆப்ஷன். இந்த கேம்பெயின் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்க பல பல நூற்றுக்கணக்கான கேம்பெயின்ஸ் இது வரைக்கும் நாங்க ரன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரன் பண்ணி இது ஸ்டூடெண்ட் லீட்ஸ்க்காக வேண்டி ரன் பண்ணியிருக்கோம், வெபினார்ஸ்க்காக வேண்டி ரன் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹவ் ரன் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த வெபினார்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் லீட் ஆகட்டும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், திஸ் ஆர் ஆல் த லீட்ஸ் விச் எவர் வி ஹவ் ஜென்ரேட்டட். கேன் யூ ஏபிள் டு சி எத்தனை லீட்ஸ் நாங்க இது வரைக்கும் ஜென்ரேட் பண்ணுவோம். ஒவ்வொரு வெபினார் ரன் பண்ணியிருக்கோம், நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ்க்கு நிறைய லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணிருக்கோம். அதனுடைய இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேம்பெயின் எப்படி செட் பண்றது, அதுலயும் முக்கியமா இன்னைக்கு நாம ஒரு லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின், லீடு தான் ரொம்ப முக்கியம். அந்த லீடுக்காக வேண்டி எப்படி நாம பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டெப் இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா கேம்பெயின், அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆட் செட், மூணாவது பாத்தீங்கன்னா ஆட்ஸ். சரிங்களா? இந்த 3 ஸ்டெப்பை நீங்க செட் பண்றதுக்கு சரியா ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது. அது என்ன தேவைன்றத நம்ம ஸ்லைட்ஸ்ல பாத்துடலாம். பிறகு இங்க வரும். ஸோ ஸ்லைட்ஸ்ல போயிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கோட பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணணும், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும், ப்ரொஃபைல். ஃபைனலா உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கேன்வாவை யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த கேன்வாவை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்றேன், அது எப்படி செய்யணும், எப்படி போய் டவுன்லோட் பண்ணணும்ன்றது நான் அந்த ஒரு விஷயத்தையும் நான் காமிக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆட் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க. இட் கேன் பி எனி பிசினஸ், எந்த நிச்சாவது இருக்கலாம், எந்த இண்டஸ்ட்ரியாவது இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன செட் பண்ணணும்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு சில கோல்ஸ். யாருக்காக இந்த ஆட் செட் பண்ண போறோம், ஆடோட அப்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் நாம இன்னைக்கு ஒரு ஆட் செட் பண்ணோம். என்ன ஆட்னா, இப்போ நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்க, இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, 4-5 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஐடி கம்பெனில, கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க இயர்லி ஒரு ஆனம் சேலரி. அண்ட் உங்களுக்கு யூஎஸ் போகணும்ன்ற ஆசை இருக்கு. நீங்க மட்டும் இல்லாம உங்களுடைய குடும்பத்தினரையும் கூப்பிட்டு போகணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. ஊரை சுத்தி பார்க்கணும், அதே மாதிரி அங்கே போய் ஒர்க் பண்ணணும், ஒரு டிஃப்ரெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட், அவங்களுடைய கல்ச்சர் அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. டெஃபினெட்லி யூ கேன் கோ வித் H1B விசான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த H1B விசா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா தாராளமா இங்க இருந்து நீங்க யூஎஸ் போகலாம். அதுலயும் ஒரு குலுக்கல் முறை இருக்கு. அந்த குலுக்கல் முறையில உங்களுடைய அப்ளிகேஷன் தேர்ந்தெடுத்துட்டாங்க, யூஎஸ் உங்களுக்கு விசா வழங்கிட்டாங்கன்னா நீங்க தாராளமா ஃப்ரம் இந்தியா யூ கேன் ட்ரை டு யூஎஸ் அண்ட் யூ கேன் ஒர்க் வித் H1B விசா. அதுக்காக வேண்டி நம்ம இன்னைக்கு ஒரு கேம்பெயின் பண்ணலாம். ரீசெண்டா நாங்க ஒரு கிளைண்ட்டுக்கும் செஞ்சிருந்தோம். ஸோ அந்த எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிச்சேன், ரொம்ப நல்லா இருக்கும் நான் விரும்புறேன். அதுக்காக வேண்டியதான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் தேர்ந்தெடுத்தேன். செகண்டாவது கேம்பெயினோட அப்ஜெக்டிவ் என்ன. கேம்பெயின் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேம்பெயின் இருக்குங்க. இமேஜ் கேம்பெயின் இருக்கு, அவேர்னஸ் கேம்பெயின் இருக்கு. இமேஜ் ஜஸ்ட் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் மட்டும் வரணும், லைக் ஷேர் கமெண்ட் மட்டும் வந்தா போதும் அப்படின்னு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக நீங்க ஒன்னு அவேர்னஸ் கேம்பெயினுக்கு போகலாம், இல்லைன்னா என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் சொல்லுவாங்க. அதுவும் இல்ல எனக்கு வந்து லீட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா லீட் ஜென்ரேஷன் சொல்லிட்டு ஒரு அப்ஜெக்டிவ் நம்ம செலக்ட் பண்ணணும். இது நம்ம ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர்ல போய் ஆட் செட் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா புரியும். லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் கூட பண்ணீங்கன்னா அதுல எப்படி எல்லாம் செட் பண்ணணும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஆட் வந்து யாரை டார்கெட் பண்ணி நீங்க போட போறீங்க. ஸோ நான் ஒரு H1B விசா அப்படின்ற ஒரு ஸ்பெசிபிக் ஆடை நான் இன்னைக்கு செட் பண்ண போறேன். ஸோ என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிற மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல இருக்கிறவங்க, முக்கியமா யார் யாரெல்லாம் ஐடி கம்பெனிஸ்ல ஐடி ஹப்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்கள பேஸ் பண்ணி, அங்க இருக்கிற லொகேஷனை பேஸ் பண்ணி, அங்க இருக்கிற ஏஜ் லிமிட்டை பேஸ் பண்ணி இதெல்லாமே வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆடுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கேன். செகண்ட் வந்து எவ்வளவு பட்ஜெட் நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன், என்னுடைய ஷெட்யூல் என்ன, எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நான் ஆட் ரன் பண்ண போறேன், அதே மாதிரி என்ன மாதிரி கண்டென்ட் நான் கிரியேட் பண்ண போறேன், இமேஜ் எந்த மாதிரி டிசைன்ஸ் எனக்கு நான் கிரியேட் பண்ணணும். அது எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டா மட்டும்தான் உங்களுடைய ஆடை நீங்க பப்ளிஷே பண்ண முடியும், பேமெண்ட்டும் பண்ண முடியும். இன்கேஸ் நாம அப்ஜெக்டிவ் சரியா டிஃபைன் பண்ணல அப்படின்னா நாம போற பாதையும் தப்பா போய் முடிச்சிடும். அதனால என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் ட்ரை டு ஹேவ் அ ஆட் அப்ஜெக்டிவ். கேம்பெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரு நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து யூஎஸ்க்கு போகணும்னு விருப்பப்படுறவங்க இந்தியால இருக்கிற
மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல மட்டும்தான் நான் டார்கெட் பண்ண போறேன். அதான் டிஃபைனிங் யுவர் லொகேஷன். அந்த அதர் திங் இஸ் டிஃபைன் ஏஜ். ஏஜ் பாத்தீங்கன்னா நான் ஒரு 25 to 45 ஆர் மேக்ஸிமம் 50 இந்த ஏஜ் லிமிட் தான் நான் செட் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த கேம்பெயின் சொல்ல போனா நமக்கு இந்த H1B விசாவோட அப்ளிகேஷன் ப்ராசஸ், இந்த ஸ்பான்சர்ஷிப் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு மார்ச் 4ஆம் தேதி கிட்ட ஸ்டார்ட் ஆகுது, 20ஆம் தேதி கிட்ட முடியுது. ஸோ இப்போ நம்ம ஆட் செட் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். ஸோ நிறைய லீட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். நம்மளுடைய ஒரு கிளைண்ட்டுக்காக நம்ம ஆல்ரெடி இங்க இன்டர்ன்ஷிப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஆல்ரெடி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த ஆடே செட் பண்ணாங்க, சூப்பரா செட் பண்ணாங்க, நிறைய லீட் ஜென்ரேட் பண்ணோம், அந்த கிளைண்ட்டும் ஹாப்பியா இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அந்த கிளைண்ட் எப்படி ஹாப்பி நாங்க பண்ணணும், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி கொடுத்தோன்றத இன்னைக்கு இந்த ஆட்ல நீங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் இந்த பட்ஜெட், ஷெட்யூல், ஆட் கண்டென்ட், இமேஜ் நீங்க செட் பண்ண போறீங்களா, வீடியோ செட் பண்ண போறீங்களா, இது எல்லாத்தையுமே நீங்க ஆட் செட் பண்றதுக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் நீங்க எல்லாமே செட் பண்ணி உங்களுக்கான அந்த தேவையான எல்லா பிரைமரி இன்ஃபர்மேஷன்ஸையும் ப்ராப்பரா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் ஆட் ஈஸியா செட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக வேண்டி நீங்க பிளான் பண்ணுங்க. ப்ராப்பர் பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட்ஸும் சூப்பர்பா இருக்கும்.